இப்போது உலகத்தை ஆட்டி படைக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். உலகத்தில் ஆண்மை குறைபாடு அதிகமாக இருக்குது. அதே போல் குழந்தை பேரும் கம்மியாகிட்டுருக்கு. ஏன்னா இந்த சுவாமிஜி ஆண்மையை பற்றி இதெல்லாம் பேசுகிறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா மக்கள் ஒரு விஷயத்தில் அதிக பேர் பாதிக்கப்படும் போது அதை பற்றி விழிப்புணர்ச்சி பண்ணவும் அதை சரி செய்யவும் ஒரு யோகியன் கடமை. திருக்குறள் எடுத்துக்கோங்க. திருக்குறள் 3 பால்கள் இருக்குது: அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அந்த திருக்குறளே காமத்தப்பாலை பற்றி அதிகமாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதாவது கணவன் மனைவி அன்பு, காதல், இதை பற்றிலாம் சொல்லியிருப்பார். அதே போல் நம்ம அந்த முக்கியமான சாஸ்திரங்கள் 4 சாஸ்திரங்கள்: தர்மசாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், மோட்ச சாஸ்திரம், காமசாஸ்திரம். இந்த 4 சாஸ்திரம் படித்தவங்க தான் 4 தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க. தர்மசாஸ்திரம் மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அர்த்தசாஸ்திரன்றது மன்னர் ஆட்சியாளர் எப்படி ஆட்சி புரியணும், எப்படி மக்களை வழிநடத்தணும், போர் எப்படி புரியணும், குற்றங்களை எப்படி வச்சிருக்கணும், நாட்டை எப்படி முன்னேற்றணும் அப்படி பற்றி சொல்லப்பட்டிருக்கும். இந்த மோட்ச சாஸ்திரன்றது யோக நிலையை பற்றியும், வைத்திய முறைகள் பற்றியும், வாத முறைகள் பற்றியும், சகா நிலை பற்றியும் போதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் மோட்ச சாஸ்திரம். காமசாஸ்திரன்றது மனிதன் பிறப்பு, கருவுறுதல், மனிதனுடைய வகைகள், அதாவது பெண்களுடைய வகைகள், எப்படி எந்த தேதியில் ஆண் மகனாக பிறப்பான், எந்த தேதியில் பெண்ணாக பிறப்பாங்க, எந்த தேதியில் அலியாக பிறப்பாங்க அப்படின்னு முழுசாக சொல்லப்பட்டிருக்கிறது தான் காமசாஸ்திரம். அதனால் ஒரு யோகியானவன் அத்தனை சாஸ்திரங்களும் தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் இந்த காமசாஸ்திரம் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் பதிவு போடுறேன். இதை பற்றி விலாவாரியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோக்குள்ளே மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உலக ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக அளவில் 50% இளைஞர்களுக்கு ஆண்மை குறைபாடு கம்மியாக இருக்குது. விந்தணுக்கள் குறைபாடும், விந்து ஆக்டிவாக இல்லாமல் தன்மையும், குழந்தை பேரும் கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த குறைபாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இது நம்ம சாதாரண எடுத்துக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா மக்கள் தொகை கம்மியாயிடுச்சுன்னா நிறைய பாதிப்புகள் வரும். அதாவது வேலை செய்ய ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க, ஒரு நாட்டை பாதுகாக்க ஒரு வீரர்கள் இருக்க மாட்டாங்க, கம்மியாயிடும். இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்படும், தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படும், எல்லா பாதிப்புகளும் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கூட தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு மாநிலத்திலேருந்து வேலை செய்கிற நிலைமையும் வந்துடுச்சு. ஏன்னா எங்கள் மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு. இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது இதெல்லாம் சரி செய்யணும். அதுக்கான ஒரு விழிப்புணர்ச்சி பதிவு தான் இந்த பதிவு. இப்போது ஆண்மை குறைபாடு இல்லாத நாடும், மக்கள் தொகை சரியாக விகிதத்தில் இருக்கிற நாடும் எதுன்னு பார்ப்போம். முதல் இடத்துல இருக்கிறது மங்கோலியா. நான் ஏற்கனவே மங்கோலியா பற்றி பதிவு போட்டிருக்கேன். அதாவது மங்கோலிய பேரரசன் செங்கிஸ்கான், அவனுடைய கொடியில் நம்ம உபயோகப்படுத்துகிற சந்திர, சூரியன், அக்னி 3மே இருக்கணும். அதாவது சந்திரக்கலை, சூரியக்கலை, அக்னிக்கலை, இந்த 3மே அவன் கொடியில் இருக்கும். இதுதான் ஒரு மனிதனை பண்படுத்துறதும், மாமனிதனாக மாற்றுறதும், ஒரு வீரியமுள்ள மனிதனாக மாற்றக்கூடிய கலைகள் தான் அந்த சிம்பலாக கொடுத்துருப்பாங்க. அது இருக்குது. அதனால தான் மங்கோலியா இன்றைக்கும் பாப்புலேஷனில் நம்பர் 1 இருக்குது அந்த நாடு. 2வதாக இருக்கிறது நைஜீரியா, 3வதாக இருக்கிறது எத்தோப்பியா, 4வதாக இருக்கிற நாடு பாகிஸ்தான். இதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் பாகிஸ்தான் உங்களுக்கு சரியாக இருக்காங்க. ரஷ்யா 6 இடத்துல இருக்குது. விந்தணு குறைபாட்டால் மக்கள் தொகை கம்மியாக ஆகிறதுனால இப்போ இந்தியா 39 இடத்துல இருக்குது. சைனா 37 இடத்துல இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி 1 சைல்டு பாப்புலேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது 20க்கு ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது அது வெகுவாக அவங்களுக்கு குறைஞ்சிச்சு. அவங்க நாட்டிலையும் இந்த பாப்புலேஷன் பிரச்சனை இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அந்த பாப்புலேஷன் பிரச்சனை இருக்குது. ஏன்னா வடநாட்டில் பொறுத்த வரைக்கும் அங்கே சரியாக இருக்குது. வடநாடு தென்னாடுக்கு பிரச்சனை. வடநாட்டில் பாப்புலேஷன் ஆவரேஜ் சரியாக இருக்குது. அந்த தென்னக பகுதியில் அந்த பாப்புலேஷன் ஆவரேஜ் கம்மியாகிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு. நிறைய ஆண்களுக்கு இந்த வீரிய குறைபாடு இருக்குது. இதனால தான் ஒபிசிட்டி வர்றதும், டயபெட்டிஸ் வர்றதும் முக்கியமான காரணமாக இருக்குது. இதெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இப்படியே நிலம் போச்சுன்னா தமிழ்நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப கம்மியாயிடும். அதனால் நம்ம கலாச்சாரம் அழிஞ்சிடும், நம்ம மொழிகள் அழிஞ்சிடும், நம்ம வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, வெளி மாநிலம் நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ இங்கே தமிழுடைய கலாச்சாரம், தமிழுடைய அடையாளங்கள் எல்லாம் மாறிடும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, திருப்பி அந்த வீரிய உற்பத்தி ஆக்குறது உடம்பு.
இப்போ இதுக்கெல்லாம் பேசிக் காரணம் ஒன்று இருக்கும்ல, இது ஏன் நம்ம இந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு உணவு முறைகள் தான் முக்கிய காரணம். அதே மாதிரி நம்ம கலாச்சாரத்தை, ஆன்மீகத்தை மறந்தோம். இதுதான் காரணமே. இதெல்லாம் நீங்கள் மாற்றியே ஆகணும். ஆன்மீகத்தை மறந்தோம் எப்படி மறந்தோம்? இதுக்கு முக்கியமான நம்ம காரணத்தை பார்ப்போம். ஏன் இந்த ஆன்மீக குறைபாடு இருக்குது, விந்தணு உற்பத்தி கம்மியாக இருக்குது, குழந்தை பேர் கம்மியாக இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ் பேர் தான் டெஸ்டோஸ்டெரான். இந்த ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல கம்மியாக சுரக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இது. கம்மியாக சுரக்கிறதுல என்ன ஆகும்னா விந்து உற்பத்திகள் கம்மியாகிடும். அதே போல் அவங்களுக்கு உறவு நாட்டாக இருக்காது, உடம்பு ஒபிசிட்டியாக மாறும். அதனால டயபெட்டிஸ் வருது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு கோவம், டென்ஷன், சதா ஒரு கவலை, எந்த விஷயமும் சரியாக செஞ்சு முடிக்காம தன்மை, இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. குடும்பத்தில் என்னென்னா இதை மாதிரி இருக்கும்போது மனைவிமார்களுக்கும் ஒரு எரிச்சல், கோபம், ஒரு மன அழுத்தம் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. இதனால் குடும்பத்தில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். நிறையா முத்திப்பை என்ன ஆகுன்னா டைவர்ஸ் அளவுக்கு நிறையா போகும். இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி செஞ்சாகணும். அவங்கவுங்க சரி செஞ்சுக்கிங்க, அதான் நல்லது. சரி செய்ய வழி இருக்கா? நிறைய வழிகள் இருக்குது, அதை பற்றி கவலையப்படாதீங்க. இது சரி செய்ய முடியக்கூடிய விஷயந்தான். அப்போது சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த ஹார்மோன்ஸை திருப்பி சுரக்க வைக்கணும். அதேமாதிரி விந்து உற்பத்தி ஆகக்கூடிய உணவு முறைகள், அதுக்கு தகுந்த மூலிகைகள் இதெல்லாம் உட்கொள்ளும் போது கண்டிப்பாக விந்தணுக்கள் உற்பத்தி அதிகமாகவும் இந்த டெஸ்டோஸ்டெரான் அந்த ஹார்மோன்ஸ் கூட சுரக்க ஆரம்பிக்கும். இதான் அந்த காலத்திலே நம்ம சித்தர்கள் பெரிய ஞானிகள், சயின்டிஸ்ட் அப்பயே சொல்லி வச்சுட்டு போனாங்க. இந்த யோகம் பண்ணுறதுனாலையோ இந்த குண்டலி பண்ணுறதுனாலையோ உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ், எல்லா வித ஹார்மோன்ஸும் சுரக்க ஆரம்பிக்கும். எல்லா ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற ஹார்மோன்ஸ் எதுனா பிட்யூட்டரி. இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதுதான் நம்ம சகசாரம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது ஒவ்வொரு ஹார்மோன்ஸும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளை உள்ளுக்குள்ளே செயல்பட வைக்கிறது. இதான் நம்ம ஒன்று செயல்படுறோமா, அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, உடல் பலமாக இருக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனால தான் ஒன்று நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது. கம்மியாக சுரந்தா என்ன பாதிப்பு இருக்குது, அதிகமாக சுரந்தா என்ன பாதிப்பு இருக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கணும். அந்த ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கிறது ஒரே வழி எதுனா யோகம் தான். யோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹார்மோன்ஸு திருப்பி அதிக அளவு சுரக்க ஆரம்பிக்கும். கூட பிராணாயாமம் செஞ்சாகணும். இதுக்கு குண்டலி பண்ண அவசியம் இல்லை. யோகம் பண்ணாலே தானாக இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன் சுரக்க ஆரம்பித்தோம். இதனால் உங்களுக்கு இந்த காம எழுச்சி அதிகமாக இருக்கும், விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்குள்ள ஒரு பலம், ஒரு தைரியம், ஒரு வேகம் இதெல்லாம் உருவாகும். அது மட்டும் இல்லை, ஒரு ஆண் மகனாக இருக்கிறதுக்கும் உடல் குரலை மாற்றுறதுக்கோ, இந்த உடம்புல ஆண்களுக்கு உடம்புல முடி வளர வைக்கிறது, எலும்பு பலமாக இருக்கிறது, தசைகள் பலமாக இருக்கிறதும் இந்த டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸோட வேலை. அதனால் சுரக்க வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை நம்ம செய்யணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், தினசரி யோகம் பண்ணுங்கள். யோகம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிக்கும். திருப்பி உங்களுக்கு விந்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதனால குழந்தை பேர்கள் அதிகமாக உருவாகும். அதனால் இது சாதாரண விஷயமாக எடுத்துகிட்டு கடத்துக்கு போகக்கூடிய விஷயம் இல்லை. இதே ஆந்திரா முதலமைச்சர் அவர் சரியாக ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அவர் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கார், எல்லா விஷயத்துக்கும் அட்வான்ஸாக இருக்கார். அதாவது 3 குழந்தைகள் பெற்றுக்கிட்டா அவங்க 30,000 ரூபா பணம் பேங்க்கில் போகிறதா அஷூரன்ஸ் கொடுத்து அங்கே செயல்படுத்தி வந்துட்டுருக்கார். இதை மாதிரி நம்ம ஒரு அட்வான்ஸ் நிலைக்கு நம்ம இந்த விஷயத்தை எடுத்துக்கணும். அதனால் பணம் கொடுத்தா மட்டும் குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஏன்னா உங்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்தி கம்மியாக இருக்குது, உயிரணுக்களுடைய வேகம் அதிகமாக கம்மியாக இருக்குது. இதனால் கருத்தரிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒரே வழி எதுனா யோகம் பண்ணுறது, அதேமாதிரி அதுக்கு சரியான மூலிகைகள் சாப்பிட்றது, அதுக்கு சரியான உணவு முறைகள் சாப்பிடும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். இதனால் உங்கள் குடும்பம் பாதிக்குது, சமுதாயம் பாதிக்குது, சமுதாயத்தில் மக்கள் தொகை கம்மியாகுது. இது நிறைய எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் எல்லாம் அவங்கவுங்க உடம்பை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, யோக முறைகள்லாம் இருக்குது. அதேமாதிரி யோகம் மட்டும் பண்ணால் போதும், அதுக்கு சரியான மூலிகையும் சாப்பிடணும், அது சரியான உடற்பயிற்சி செய்யணும், அதுக்கு சரியான உணவு முறைகள் சாப்பிடணும். இதெல்லாம் கடைப்பிடிக்கும் போது நீங்கள் அதிலேருந்து கண்டிப்பாக விடுபட்டு ஒரு சரியான ஒரு ஆண்மகனாக இருக்க முடியும். அந்த காலத்தில் முன்னோர்கள்லாம் நீங்கள் உங்கள் அப்பா வீட்டில் கேட்டு பாருங்கள். அப்பாலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தைங்க மட்டும்
7 குழந்தை 10 குழந்தை 12 குழந்தைலாம் பெற்றுக்கிட்டாங்க. அப்போது அந்த காலத்தில் எல்லாமே சரியாக இருந்தது. இப்போது ஒரு குழந்தை மட்டும் பெற்றுக்கிறீங்க, அது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம். அந்த குழந்தை உங்களுக்கு கவனிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அனாதை ஆசிரமம் போகிற சூழ்நிலை உருவாகிடும். அதனால் ஒருத்தவங்களும் 3 குழந்தையோ 4 குழந்தையோ சேர்க்கறது உங்களுடைய கடமை. அப்போ தான் அது உங்களையும் காப்பாற்றும், நாட்டையும் காப்பாற்றும். இதை முடிவு பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி யோகம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுக்கு வழிகளை சொல்லித்தரேன். அதை செஞ்சு பயிற்சி எடுத்து அது சரியான மூலிகைகளை சாப்பிட்டு நீங்கள் ஒரு சரியான ஆண்மகனாக இருக்க பாருங்கள். நன்றி, வணக்கம்.